ஸோ 11th ஸ்டூடெண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சாப்டர் 10ல் எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ ஒரு மெட்டல் பாப் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு நாட்டில் கட்டி தொங்குற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், ஒரு ஃபோர்ஸு. ஸோ இது செட்டைன் டிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப மறுபடி இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் போயிட்டு மறுபடி தன்னுடைய ஒரிஜினல் நிலைக்கு வந்து நிற்கும். ஸோ இதான் மெட்டல் பாப்போடைய ஆசிலேஷன். இப்படி போயிட்டு வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆசிலரேஷன் சொல்லுவோம். ஸோ நான் இப்போ கொடுக்குறேன் இல்லையா, ஃபோர்ஸு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சம் டிஸ்டன்ஸ். டீன்னு போடாமல் ஆறுன்னு எடுத்திருக்கேன் டிஸ்டன்ஸு. ஏன்னா இது சர்க்குலர் பாத் மாதிரி வர்றதுனால ஆறுன்னு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கும் டைரக்ஷன் இருக்குது, இதுக்கும் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஈக்குவல் டு ஒரு ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் கே போடுறேன். ஸோ ஆர் வெக்டார். ஸோ ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, திரும்ப குறையுது, அதனால் நெகட்டிவ் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபோர்ஸு கொடுக்குறதுனால சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நகருது. ஸோ கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நகருது இருக்கிறதுனால இட் ஒபேஸ் ஹூக்ஸ் லா. ஹூக்ஸ் லாங்கிறது ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது ஒபே பண்ணுது. நெக்ஸ்ட்டு கான்செப்ட் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால மெட்டல் பாப் ஆசிலேட் ஆகிற அந்த இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மீன்ஸ் இது ஒரே பாத் இருக்காது, பாத் மாறிக்கிட்டே இருக்கும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸு அப்படிங்கிறது ஒரே மாதிரி பாத் இருக்கும். ஆனால் நான் கன்சர்வேட்டிவ்க்கு பாத்து வேறையாக இருக்கும். ஸோ அதனால் எஃப் ஈக்குவல் டு மைனஸ் கே. இந்த பொசிஷன் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன், ஏன்னா பொசிஷன் மாறுது இல்லையா. ஸோ பொசிஷன் எக்ஸ்ன்னு மாற்றுறேன். ஸோ எஃப் ஈக்குவல் டு இப்போ இப்படி போகிறது கைனெட்டிக் எனர்ஜி, மறுபடி பொட்டன்ஷியல் எனர்ஜி, மறுபடி கைனெட்டிக் எனர்ஜி, மறுபடி பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறுது. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ டிவைடு பை டைமை பொறுத்து, பொசிஷனை பொறுத்து. அதோடைய பொசிஷன் இந்த இடத்துலேருந்து இது மாறுது இல்லையா, பொசிஷன், டைம் இல்லை பொசிஷன். ஸோ டியூ அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆசிலேட் ஆகுது இல்லையா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி மறுபடியும் வர்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ குறையிறதுனால நெகட்டிவ் சைனு. ஸோ இது நான் F1 எடுத்துக்கிட்டேன், இதை F2. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபோர்ஸ் 1 ஈக்குவல் டு ஃபோர்ஸ் 2 அப்ளை பண்ண போகிறேன். ஸோ F1 என்ன நமக்கு மைனஸ் kx ஈக்குவல் டு F2 மைனஸ் du பை dx. u ஒழுங்காக போட்டுக்கிடுங்க, du பை dx. இப்போ மைனஸும் கேன்சலு. ஸோ என்ன வரும், kx ஈக்குவல் டு du பை dx. ஸோ இப்போ இந்த dx எங்கே போச்சுன்னா k இன்ட்டு x dx ஈக்குவல் டு du அப்படின்னு வரும். ஸோ இப்போ ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணுறேன். இன்டகிரேட்டிங் on both side. ஏன் இன்டகிரேட்னா ஒன்றும் இல்லை. ஸோ மெட்டல் பாப்பை நான் ஃபோர்ஸு கொடுத்து ஆசிலேட் பண்ணும்போது ஸோ கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி மாறி வருது இல்லையா. ஸோ பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த எவ்வளோ பொசிஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான் எக்ஸு. ஸோ 1 2 3 நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ அதை இன்டகிரேட் பண்ணனா எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம கிடச்சிரும். ஸோ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு இன்டகிரேட் பண்ணுங்கள். எக்ஸு டிஎக்ஸு லிமிட் 0லேருந்து எக்ஸு, பொசிஷன் 0லேருந்து எக்ஸு. சரிங்களா? ஈக்குவல் டு இன்டகிரேட் டியூ. ஸோ இது கேன்சல் ஆகிரும். ஸோ எக்ஸு டிஎக்ஸை இன்டகிரேட் பண்ணனா என்ன அர்த்தம், இன்டகிரேஷன் ஃபார்முலா எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைடு பை என் ப்ளஸ் 1ன்னு வரும். ஸோ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 கூட 1 கூட்டினா 2 டிவைடு பை அதே 2 கீழே வரும். இதான் அர்த்தம். வெளியில் கே இருக்குது ஈக்குவல் டு யூ. இப்போ இந்த கே அப்படிங்கிறது ப்ரொபோஷனலிட்டி கான்ஸ்டன்ட் பார்த்தோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா கே ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ ஆங்குலர் மூமெண்டம் அப்படின்னா அதோடைய ஃபார்முலா, ஆங்குலர் மூமெண்டத்துடைய ஃபார்முலா m இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஆங்குலர் மூமெண்டம் m ஒமேகா ஸ்கொயர். அது ஏன் போடுறேன்னா மெட்டல் பாப்பு இங்கே போயிட்டு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தால் இப்படி தான் போயிருக்கணும்.
ஸோ இப்படி வளைஞ்சி போகிறதுனால இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஆங்குலர் மூமெண்டம்னா ஆங்குலர் மோஷன். அதனால் கேக்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன எம் ஒமேகா ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை 2 ஈக்குவல் டு யூன்னு வரும். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 1/2 வெளியே எடுத்தாச்சுன்னா 1/2 இங்கே முன்னாடி எடுக்கிறேன். எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ அப்படின்ட்டு வருது. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிடுங்க. ஸோ இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது நம்ம இது எக்ஸு அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஏற்கனவே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் சின்ஸ். சரியா, நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒய் வரல, எக்ஸ் வந்திருக்கு. அதனால் இதை சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. எக்ஸு வரல, டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக எக்ஸ் வந்திருக்கு. சரியா, அதனால் ஒய்யை நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இதை தூக்கி சப்ஸ்டியூட்டின் 1 போட்டால் என்ன ஆகும்? ஸோ இதை தூக்கி இதில் போடுறேன். ஸோ யூ ஈக்குவல் டு 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக ஏ சைன் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரிங்களா, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1/2 எம் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் உள்ள கொண்டு வரேன், ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு வரும் யூ. சரியா, ஸோ இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. கிராஃபில் ஸோ இங்கே டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த இடத்துல 0 மேக்ஸிமம், அடுத்தது 0 மேக்ஸிமம் அப்படி வரும். இதை கிராஃபில் போடும்போது 0ல் இருந்து ஆரம்பிக்கும். கவனிச்சுக்கிடுங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி யூக்கு 0லேருந்து மேக்ஸிமம் போய் குறைஞ்சி 0 ஆகும், மறுபடி மேக்ஸிமம் போகும், மறுபடி 0 ஆகும், மறுபடி மேக்ஸிமம் போகும், மறுபடி 0 ஆகும். இதுதான் கிராஃபில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ அடுத்த கான்செப்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில். ஸோ இப்போ இதில் வந்து கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது. இப்போ ரெண்டாவது கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ இதில் வி அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு அர்த்தம். ஸோ விச் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது நமக்கு டிஎக்ஸ் தான், சேஞ்ச் இன் எக்ஸ், பொசிஷன் தானே சேஞ்ச் ஆகுது, பை டிடி டைமும் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வியில் தூக்கி இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா மேலே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1/2 எம் விக்கு பதிலாக டிஎக்ஸ் பை டிடி த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஏற்கனவே இப்போ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, அதாவது அந்த பொசிஷன். ஸோ இப்போ டிஎக்ஸ் பை டிடி வரும்னா இதை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் டைமை பொறுத்து. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஏ கான்ஸ்டன்ட் தான், சேஞ்ச் ஆகாது. சைன் ஒமேகா டியை பண்ணனா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் காஸ் ஒமேகா டி. இந்த இடத்துல எல்லோரும் தப்பு பண்ணுறது இதை பண்ணிவிட்டு விட்டுருவாங்க. இங்கே ஒமேகா டி இருக்குது, அப்போ ஒமேகா டியை மறுபடியும் பண்ணும்போது டாட் ஒமேகா அப்படின்னு வரும். ஏ வந்து கான்ஸ்டன்ட், சைன் ஒமேகா டியை பண்ணால் காஸ் ஒமேகா டி, ஒமேகா டியில் ஒமேகா டி பண்ணும்போது ஒமேகான்னு வரும். சரிங்களா, அது மறந்துடுவாங்க. ஸோ இதை எப்படி எழுதலாம், ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு எழுதலாம். டிஎக்ஸ் பை டிடியோட வேல்யூ இது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இதை தூக்கி இதில் காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக ஒரு ஃபார்முலா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 நம்ம பிடிச்சிருப்போம். இதில் தீட்டா ஈக்குவல் டு ஒமேகா டி, இந்த தீட்டாக்கு பதில் ஒமேகா டி வந்திருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா காஸ் ஸ்கொயர் ஒமேகா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி
ஈக்குவல் டு 1. தீட்டாக்கு பதில் ஒமேகா டின்னு போடுறேன். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி மட்டும்தான் வேணும். 1 இந்த ப்ளஸ் அங்கே போச்சுன்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இப்போ இதுலேருந்து காஸ் ஒமேகா டி கண்டுபிடிச்சிங்கன்னா ஸோ காஸ் ஸ்கொயர் இருக்குது, ரூட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டின்னு ஆயிரும். ஸோ இந்த இடத்துல எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆவாங்க, திரும்ப நல்லா கவனிச்சிக்கிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த சைன் ஒமேகா டிக்கு இதுலேருந்து ஃபார்முலா எழுதுகிறேன். சைன் ஒமேகா டி ஈக்குவல் டு ஏ, இந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, டிவைடு பை ஏன்னு ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல போடும்போது ரூட் ஆஃப் 1 மைனஸ், ஸோ ஸ்கொயர் இருக்குது, அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்னு ஆயிரும். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது காஸ் ஒமேகா டி. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை ஏ ஸ்கொயர்னு ஆயிரும். இதுதான் காஸ் ஒமேகா டியோட வேல்யூ. ஸோ இப்போ காஸ் ஒமேகா டி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் அங்கே பாருங்கள், டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. டிஎக்ஸ் பை டிடி ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. இதில் காஸ் ஒமேகா டிஎக்ஸ் பை டிடி, டிஎக்ஸ் பை டிடிக்கு பதிலாக வி போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல வி ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டிக்கு பதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடணும். என்ன, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடு பை ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுதான், ஏயை வெளியே எடுக்கேன், ஏ ஒமேகா டிவைடு பை ஏன்னு ஆயிரும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது அப்படி தான் இருக்குது, எதுவுமே பண்ணலை. ஸோ ஏ கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இதுதான் வி. சரிங்களா? இதுதான் வி. இப்போ கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு, ஸோ இந்த கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலாவில் இந்த வியை தான் நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ வியை கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் வியோட வேல்யூ. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர். ஸோ இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ஆஃப் இன்ட்டு எம்வி ஸ்கொயர். ஸோ ஆஃப் எம்வி ஸ்கொயருக்கு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ ரூட் இதுவும் கேன்சல். அப்போ 1/2 எம் ஒமேகா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரியா? இது கைனட்டிக் எனர்ஜி. இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு 1/2 எம் ஒமேகா ஏ ஸ்கொயர், இந்த எக்ஸோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு வரும். சாரி, ஏ சைன் ஒமேகா டி, அப்போ ஏ ஸ்கொயர் வரும். ஸோ அப்போ இதில் போட்டிங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. சரியா? அப்படி வரும். ஸோ ஈக்குவல் டு 1/2 எம் ஒமேகா. ஸோ இதிலிருந்து ஏ ஸ்கொயரை வெளியே எடுத்திங்கன்னா, ஏ ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ஸோ இது நமக்கு பார்த்துருக்கோம், காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு 1. அப்போ காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. ஸோ ஃபார்முலா, அப்போ இதுக்கு பதில் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி போட்டுருவோம். 1/2 எம் ஒமேகா ஏ ஸ்கொயர், இதுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். கைனட்டிக் எனர்ஜி ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு கைனட்டிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த 4 ஈக்குவேஷன் இருக்குது. இது வந்து ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸு, இது பிஃபோர், அதாவது எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 and 2 அப்படி தான், எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு முன்னக்கூட்டி, எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ரெண்டுத்தையும் தான் நம்ம முதல்ல 1யும் 3யும் பார்க்கலாம்.
equation 1 and 3, equation 1 and 3. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி 1 என்ன வரும், கைனெட்டிக் எனர்ஜி 3 வந்து ஆஃப் எம் ஒமேகா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி u, அதாவது ஒன்றாவது ஈக்குவேஷன் ப்ளஸ் 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஈக்குவேஷன் 1 3 தான் எழுதுகிறேன் நான், சரியா? ஸோ டோட்டல் எனர்ஜியில் இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணணும், இதை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 1/2 m ஒமேகா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1/2 m ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இப்போ என்ன ஆயிரும் நமக்கு, ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே இந்த வி ஸ்கொயரில் வி வேல்யூ வந்து ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒமேகா ஸ்கொயர் வரும் எல்லாத்துலேயுமே. அது மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க, எல்லாத்துலேயுமே ஒமேகா ஸ்கொயர் வரும், சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துலையும் ஒமேகா ஸ்கொயர் வரும், இது ஒமேகா ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிரும், இது மைனஸு இதுவும் கேன்சல். அப்போ 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் டோட்டல் எனர்ஜி. இது பிஃபோர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது ஆஃப்டர் சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ் போட்டோம் அப்படின்னா, அதாவது ஈக்குவேஷன் 3 and 4 அது போட்டோன்னா டோட்டல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி ப்ளஸ் யூ. இது ஆஃப்டர் எக்ஸோட வெளியே போட்டதுக்கப்புறம் இது எக்ஸ் வெளியே போடக்கு முன்னாடி, அதாவது ஈக்குவேஷன் 1 and 3 பார்த்தா இது ஈக்குவேஷன் 3 and 4. ஈக்குவேஷன் 3 என்ன, ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் into a square minus x square plus u. equation 4 தான் எழுதியிருக்கேன், சாரி 3 எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் 4 இது இல்லையா, 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் அடுத்தது u. ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 2 1 and 3 மாதிரி ஈக்குவேஷன் 2 என்னது இதாக இருக்குது, u 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, சரியா? ஸோ ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ரெண்டு டேர்ம்லேயுமே காமனாக இருக்குது, டிவைடுன்னு நினச்சிடாதீங்க, காமனாக இருக்கிறத காட்டுறேன். வெளியே எடுத்துட்டேன்னா ஏ ஸ்கொயரும் வெளியே எடுத்துட்டேன்னா என்ன வரும், இந்த ப்ராக்கெட் எடுத்துங்க, சரியா? ஸோ எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஆஃப் இந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். பேலன்ஸு காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி, அது மட்டும் தான் இருக்குது. இதோட வேல்யூ வந்து 1. அப்போ ஹாஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. ஸோ நமக்கு ஏ மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா, ஏ மட்டும் வச்சுட்டு ஏ ஸ்கொயர் வச்சுட்டு மீதி இங்கே கொண்டு போனீங்கன்னா 2e, முதல்ல கீழே உள்ளது மேலே போகுது, மேலே உள்ளது கீழே வருது, எம் ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஏ எடுத்துன்னா ரூட் ஆஃப் 2e/m ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும். லாஸ்ட்டாக கிராஃப் மட்டும் பார்த்துக்கிடுங்க. நம்ம இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு கிராஃப் இப்படி இருக்கும், சரிங்களா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கைனெட்டிக் எனர்ஜி இப்படி இருக்கும், மேக்ஸிமத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் போடும்போது இப்படி தான் போடணும், இப்படி போகும், சரியா? ஸோ இது டைமு, ஸோ இது எனர்ஜி.